ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரபாஸ் நெஸ்ட் மை லைஃப் ஆஸ் அ டீச்சர். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, February 1 தைப்பூசமோட வேலைங்கள் பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம வீட்டில் செய்கிற வேலைங்களை தாண்டி இந்த மாதிரி ஒரு விசேஷமான நாள் வரும்போது நம்மளோட எக்ஸ்ட்ரா எஃபர்ட், நம்மளோட ஃபுல்லஸ்ட்டை நம்ம கொடுத்து அந்த வேலையை ரொம்ப நல்லா முடிக்கணும்னு எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தான் பட் என்னோடய கண்டிஷன் கொஞ்சம் குவைட் டிஃப்ரெண்ட். என்னென்னா என்னோடய பாப்பா என்னோடய பொண்ணு ஏஜ் அட்டென்ட் பண்ணதுலேருந்து பொங்கல் டைம்லேருந்து எனக்கு அதுலேருந்து நாளுங்க கரெக்டாக இருந்ததுங்க. ஸோ சாமியாண்டியே என்னால் போகவோ இல்லை நீட் பண்ணவோ என்னால் சுத்தமாக முடியல. ஸோ இந்த தைப்பூசம் நான் பண்ணியே ஆகணும், செஞ்சே ஆகணுன்ற மாதிரி ஒரு ஒரு குறிக்கோள் ஒன்று வச்சுட்டேன். ஸோ காலையிலேருந்து படிக்கட்டெல்லாம் தொடச்சி, வீடை தொடச்சி, ஸ்டவ்வை தொடச்சி, சாமான்லாம் கழுவி, நான் தலை குளித்து, சாமி படமெல்லாம் அப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி படத்தெல்லாம் தொடச்சேங்க. பட் ஆனால் பூஜை சாமான் தொலைக்க முடியல. அந்த கரெக்டாக அந்த ஈவினிங் ஹோரையில் விளக்கேற்றிடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் முடிச்சிட்டேன். அது முடித்த கையோட குலதெய்வத்துக்கும் பூஜை பண்ணணுன்றதுனால முருகரை பார்த்த கையோட மேலே நான் மாடியில் தான் முனீஸ்வரரை வச்சுருக்கேங்க. ஸோ முனீஸ்வரருக்கும் வெற்றிகரமாக பூஜை பண்ணிட்டேன். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து நான் சாமிக்கு இப்படிலாம் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. மறக்காமல் லைக்